இந்த மாரி படமெல்லாம் ஏன் நம்ம ஊர் இயக்குனர்கள் நெறைய பேரு எடுக்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. மறைமுகமா இவ்வளவு கருத்துக்கள ஆழமா ஒருத்தருடைய மனசுல பதிய வைக்க முடியுமா? அப்படி பதிய வச்சிருக்காரு கில்ரெமோ டெல் டோரோ. கில்ரெமோ டெல் டோரோ இயக்கிய பிராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற படம் Netflixல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த படத்த பார்க்கும்போது நமக்கு உலகத்தை பற்றிய ஒரு தெள்ளத் தெளிவான புரிதலே கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல மூன் நைட்ல நடிச்ச ஆஸ்கர் ஐசக் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 1800 காலகட்டங்கள்ல விக்டர் பிராங்க்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, மனுஷனாலயும் ஒரு உயிர உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால பிணங்களுக்கு நடுவுல இருந்து பிணங்களின் உறுப்புகள வச்சு ஒரு உயிர உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆராய்ச்சிகள் பண்றான். கடைசியில அப்படி ஒரு உயிர கண்டுபிடிச்சு அதை வளர்க்கவும் செய்யறான். அத மான்ஸ்டர்ன்னு சொல்றான். அந்த மான்ஸ்டருக்கு ட்ரெய்னிங்கும் குடுக்குறான். அந்த ட்ரெய்னிங் சக்சஸ்ஃபுல் ஆச்சா? அந்த மான்ஸ்டர் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுச்சு? இவன் அந்த மான்ஸ்டருக்கு என்ன பண்ணான்? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஒண்ணுமில்லைங்க. நான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் பண்ணல. நீங்க இந்த படத்த கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயி, அந்த வீட்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும். அந்த வீட்ல இருக்கிறவங்க ஆடுகள வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆடுகளுக்கு கொட்டாயே கட்டி குடுக்கும். ஆனா, அந்த மான்ஸ்டர் நைட் நேரத்துல யாருக்குமே தெரியாம தான் அந்த விஷயமெல்லாம் செய்யும். அதனால அந்த வீட்டுக்காரங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, கடவுள் தான் இத நமக்கு பண்ணிட்டு இருக்காரு போல. இது பண்றது வனதேவதை அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாங்க. அப்படி ஆடுகள பாதுகாத்துட்டு இருக்கும்போது, ஆடுகள ஓநாய் அட்டாக் பண்ண வரும். ஓநாய் ஆடுகள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அப்ப ஓநாய அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க துப்பாக்கியால எடுத்து டப்பு டப்புன்னு சுடுவாங்க. அத பார்த்து இந்த மான்ஸ்டர் அதிர்ச்சி ஆயிரும். அப்பதான் அது ஒரு வார்த்த சொல்லும். என்ன சொல்லும்னு கேட்டீங்கன்னா, வேட்டைக்காரன் ஓநாய்கள வெறுக்கல. ஓநாய்களும் ஆடுகள வெறுக்கல. ஆனா அவங்களுக்குள்ள வன்முறை தடுக்க முடியாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படிங்கிறது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அந்த ஒரு சீன்லயே வன்முறை அப்படிங்கிறது ஒரு உலக நீதி அப்படின்னு சொல்லி தெள்ளத் தெளிவா சொல்லிட்டு போயிருப்பாரு டைரக்டர். அதோட கிளைமாக்ஸுங்க. சூப்பர்பான கிளைமாக்ஸ். ஒரு ஃபீல் குட்டா முடிஞ்சுச்சுன்னு சொல்லலாம். ஃபீல் குட்டா முடிஞ்சது. ஆனா உண்மையிலே அது ஃபீல் குட்டான எண்டிங்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2ம் கலந்த மாரி இருக்கும். அதுதான் எப்படின்னே எனக்கு புரியல. கடைசியில ஒரு மெசேஜ் போடுவாங்க. அந்த மெசேஜும் நான் சொல்றேன். அந்த மெசேஜ் தான் படமே. அதாவது உங்களுக்கு இதயம் உடைஞ்சு போயிருச்சுன்னா, உடைஞ்ச இதயத்தோட வாழுங்க. அதுதாங்க படம்.